ஸ்ரீ குருபியோ நமக. அம்பத்தூர் விக்னேஷ் பதிவு பண்ணுறேன். சபைக்கு நமஸ்காரம். மேலே நம்ம அண்ணா ஒரு பதிவு போட்டிருக்கார். இந்த பதிவு விடியற்காத்தால 3 மணிலேருந்து ஃபாரின்லேருந்து ஒரு அண்ணா எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தார். இன்னும் சில குரூப்லேயும் இந்த மெசேஜை பார்த்தேன். கூட ஒரு வீடியோவும் இருந்தது. அதில் தான் அந்த லேடி அந்த கலசத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் காமிச்சிருக்க பிரமாணம் படி பார்த்தா அவர் சொன்ன விஷயம் கரெக்டு தான். என்னென்னா, கலசத்தை எடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லி எங்கேயுமே சொல்லலை. இதிலேயே கூட பார்த்தோன்னா மூலாகமத்தில் எங்கேயும் இந்த விஷயத்தை சொல்லலை. கீழே உபாகமம் மதங்கேன்னு கொடுத்துருக்க இடத்துல தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதிஷ்டோத்சவ கர்மாதி சபத்னீக சமாச்சரியத்து ஆச்சாரிய சிவவத் பூஜ்ய பத்னி பூஜ்யா சக்திவத் பத்னி பூஜ்யாஹி சக்திவத். அதாவது தீபத்துக்கு தான் சொல்லியிருக்கா. இந்த பத்னி அதில் தீபஸ்தாபன கர்மாதோ குரு பத்னி விசேஷத்தக. அதாவது தீபஸ்தாபனத்துக்கு தான் அந்த குரு பத்னி சொல்லியிருக்காளே தவிர தீட்சை வாங்கிண்டவா அடுத்த லைன் கீழே கொடுத்துருக்கா. இல்லை தீட்சை வாங்கிண்டவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காளே தவிர மற்றபடி ஐயங்கார் மாமிலாம் எங்கேயும் சொல்லலை. ஐயங்கார் அவளை எங்கேயும் பண்ண சொல்லி எங்கேயும் சொல்லலை. பொதுவாக இந்த மதங்க ஆகமங்கள், மதங்க பரமேஸ்வர ஆகமம், இதெல்லாம் உபாகமங்கள் எல்லாமே நம்ம ஆத்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் மெயினாக யூஸ் பண்ணிக்கிறோம். இதுலேயே காமிக ஆகமத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது. மூலாகமத்தை மட்டும் வச்சுட்டு தான் பிரதிஷ்டாதி கர்மாக்களை பண்ணணும் அப்படின்ற மாதிரி. பொதுவாக இதை உபாகமங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸுக்கு சில இடத்துல பயன்படுத்திக்கிறா. சில இடத்துல முழுக்க மூலாகமம் மட்டும்தான் ஆலயத்தில் பயன்படுத்துறதுன்றது இருக்குது. ஆற்று ஃபங்க்ஷன்ஸ், நம்ம ஆற்றுல சைவபரமாக பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த உபாகமங்களில் சொல்லியிருக்க விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். அப்படின்ற வகையில் பார்க்கும்பொழுது கூட மூலாகமத்தில் எங்கேயும் இதை பற்றி சொல்லலை. உபாகமத்தில் கூட தீபத்தை தான் ஸ்தாபனம் பண்ண சொல்லியிருக்காளே தவிர அந்த கலசத்தெல்லாம் எடுத்து எங்கேயும் அபிஷேகம் பண்ணுறதை பற்றி எந்த இடத்துலையும் சொல்லலை. அதுவும் அவள் தீட்சை இல்லாதவா, அந்த இதுலேயே கூட தீட்சை வாங்கிட்டவாளை தான் சொல்லியிருக்கா. தீட்சை இல்லாதவா ஐயங்காரன்னும் பொழுது அவளுக்கு தனி இது பத்ததி, அவளுடைய இது தனின்னும் போது அவள் சிவதீட்செல்லாம் வாங்கியிருக்க மாட்டாள். சைவத்தை அனுஷ்டிக்காமல் இருக்கிற அனுஷ்டிக்காமன்னு சொல்லிட முடியாது, அதை முழுசாக ஏற்றுக்காத பட்சத்தில் அவளை வச்சு பண்ணுறதும் தப்பான விஷயந்தான். இதெல்லாம் கண்டிக்கத்தக்க விஷயந்தான். நமஸ்காரம்.